வெல்கம் டு செகண்ட் டைம் அனதர் எபிசோட் ஆஃப் மோனி மாப்பிள்ள காதல் கட்ஸ். இது வந்து ரெண்டாவது டேக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேக்ல சார் வந்து அந்த ரெக்கார்ட் பட்டன் அமுத்துல. ஸோ இவங்களெல்லாம் வச்சு நான் வீடியோ போட்டு என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்க ஃபன் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். போட்டிங்காக வந்திருக்கோம். ஓகே, இந்த ஈத் லீவ்ல வந்துட்டு இவளுகளை வீட்டில் வச்சுட்டு ஒரு மண்டை குடைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனும் இவரும் பிளான் பண்ணி இந்த இது கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதே இடம் நாங்கள் ஆல்ரெடி 3 years முன்னாடி வந்தோம். பை பை. இங்கே வந்து ஜோடியாக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வரும்போது நானும் அம்மா அண்ணா 3 பேர் வந்தோம். அப்போ வந்து நானும் எங்கள் காதலியில் இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் திருமணமாகி வந்துருக்கோம். கரெக்டா? ஆமாம். 2 வருஷம் ஆச்சுங்க. இங்கே வந்து 1.5 வருஷம் ஆகுது. இப்போ தான் இந்த ஸ்பாட்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது ஒன்றுன்னா. சரி, எங்கள் அண்ணன் வந்து பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தா. சரி இவங்களாம் பார்க்கல அப்படின்ட்டு சரி இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யாரோ ஒரு பறவைகள் ஓடிட்டு இருக்கு. அங்கே பாருங்க அந்த காதல் ஜோடி கிளம்பிட்டாங்க. முதல்ல பாய் ஜாக் ரோஸ் பார்த்து போங்க. ஜாக்கு ரோஸும் முதல் போட்டில் கிளம்பிட்டாங்க. அடுத்து இன்னொரு ஜோடியும் கிளம்பிட்டாங்க. அடுத்து 4 ஜோடியும் கிளம்பணும். ஸோ இங்கே பாருங்க, நீச்சலே தெரியாத தற்குறிக்கு ஜிப் இல்லாததான் கொடுத்துருக்காங்க. நீச்சல் நல்லா தெரிஞ்சவருக்கா பார்த்து ஜிப்போட டைட்டா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் லவ் பண்றப்போ போயிட்டு நாங்கள் நீங்கள் வந்து போட்டில் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், வீடியோ போட்டுன்னு இருப்பாங்க. இப்போ நாங்கள் போட்டில் போயிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிச்சு இப்போ நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். என்ன டைட் பண்ற மாதிரி தெரியுது? எனக்கு டைட் பண்ணவே இல்லை. நீ இருக்கே மோனி, இதை மாட்டினாலே உனக்கு வருமே, ஏன் வரல? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ ரொம்ப பாதுகாப்பா இருக்க பாவா. நிஜமா இந்த அப்பா போட்டிருக்கீங்க. வெரி குட். ஸோ ஆக மொத்தம் நான் தப்பா போட்டிருக்கேன் கைஸ். இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியல. இந்த ஜோடி கிளம்பிட்டாங்க. இவங்க வண்டியில ஃபன் வேர்ல்டு எழுதி இருக்கு. எங்க வண்டியில ஃபன் வேர்ல்டே எழுதல. எழுதிருக்கா? சாரி, முன்னாடி எழுதல. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ? திங்க் இதுதான் எங்க வண்டி. ஏதோ வாக்கி டாக்கி எல்லாம் தராங்களாம். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜோடி எங்கேயோ போய் முட்டின்னு இருக்காங்க ஓரமா. தள்ளு. என்ன உங்க அண்ணன் கரவுதுங்கிறாரு ஒரு பக்கமா சந்துல. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சன்செட் வியூல சூப்பரா இருக்கும். ஃபேமிலியா வாங்க. பிரைஸ் டீடைல்ஸும் இதில் ஆட் பண்றோம். செக் பண்ணி பாருங்க. இது ப்ரமோஷன் கிடையாது. சன்செட்டுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ பேர்ட்ஸ் மேலெல்லாம் விட்டு ஏற்றிட்டு இருந்தோம். இந்த தடவை நான் வந்து உன்னோட சீனியர். நான் ஓட்டவா? ஓட்டலாமா? ஆனால் இதில் எது பிரேக் எது கீரு எதுவுமே தெரியலையே. முன்னாடி போகும். ஓகே சாரி, இந்த வண்டி எங்கள் வண்டி இல்லை. அந்த வண்டி தான் எங்கள் வண்டி. அந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை போல. ஆடாமவா? அது ஆடுது, நான் ஆடலை. பொறுமையா போனோம். நான் கூட ஜெட்ஸ்கி மாதிரி ஸ்பீட் அடிச்சு பறக்கும். விருட்டுன்னு திருப்பலாம் பார்த்தேன். எப்படி 2 பக்கம் இது வச்சிருக்காங்களே, இடிக்காதவன் பையன் யோசிச்சேன். எப்படிதான் ஒரு டவுட் வந்துச்சு. நாங்க சொன்னோமே மெதுவா தான் போகணும். இது வந்து கிட்ஸ் தாங்க, பெரியவங்களுக்கு கொஞ்சம் காண்டாதான் இருக்கும். ஃபேமிலியா கூட்டிட்டு வந்து வேடிக்கை காமிக்கணும்னா இது கூட்டிட்டு வரலாம். வர்றீங்கன்னா நல்லா இருக்கும், ஜாலியா. எஸ், ரெடி எங்களை மாதிரி காதல் ஜோடியா வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா கதை பேசி நீங்க வரலாம். ஆமா. மோனி மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போஸ்ட்ல உட்காந்துருக்காங்க பாருங்களேன். பண்ணல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். என்ன மணி போஸ்? மாஃபியா கேங் ஓனரா இருக்க வேண்டியது பாஸ். அப்படியா? பாஸ் எதிரில நம்ம ஆளுங்க தான் நினைக்கிறேன். இடிச்சிராதீங்க. என்ன லைட்டா ஆடுது. மாஃபியா கேங் ஓனர் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? மாஃபியானால தண்ணி தேவை. தண்ணில பயம் இல்ல. பயப்படக்கூடாது. ஓகே. அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போடு. அங்க பாத்தீங்களா அக்கா ரன்னிங்ல மாத்துறாங்க. அக்கா இப்ப ரன்னிங்ல மாத்திட்டாங்க. அப்ப கையை விட்டு வண்டி ஓட்டிட்டு இருங்க. தம்பி ஏன் அவங்க வண்டி ஸ்பீடா போகுது? டிரைவிங் ஸ்கூல் பழகுறாங்கயா. நாங்க போட்லயே பழகுறோம். வெரி குட். சோ அவங்க டிரைவிங் ஸ்கூல்ல இங்கேயும் இறக்கிட்டாங்க. நீ முடிச்சிட்டியா மோனி? நான் முடிச்ச பாடே இல்லங்க. நான் வேணா இதுல கராஜ் பார்க்கிங் போட்டு பார்க்கட்டா? கராஜ் பார்க்கிங் அப்படியே பாஸ் ஆவியா? பாஸ் ஆயிருவேங்க. அப்பயே லெஃப்ட் ரைட் எடுத்துன்னு இருப்பியா? அசிங்கப்படுத்துற. பத்தா நேரா போனா இஷ்டமே. பாத்தீங்களா இப்படிதான் ஆஃப் த கேமரா ரொம்ப அசிங்கம் பேசிட்டு இருக்கான். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். நான் வந்து லவ் பண்ற காலத்துல இப்ப அதை யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு 5 நிமிஷத்துல லவ் பண்ற காலத்துல பாஸ்ட் டென்ஸா பேசுற மாதிரி இருக்கே. அப்ப லவ் பண்ணது கல்யாணம் முடிச்சல மோனி, அது சொல்றேன். லவ் பண்றேன் பாத்தீங்களா, இப்படிதான் பேசவே விட மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பேசணும் வந்தாலே பேசவே விடாம அதுல இருந்து ஒரு நொட்டு பாயிண்ட் எடுத்து நம்ம நொங்கு குத்திக்கிட்டே இருக்கிறது. அப்படிலாம் இல்ல. சரி
கருத்தெல்லாம் சொல்ல வரல, ஒரு ஃபீல் பண்ணி சரி ஓகே ஒரு 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 செரிஸான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் வந்தா, அதுல இருந்து பொங்கல்ல இருந்து மிளகு எடுத்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து அடிச்சுன்னு இருக்கா. இதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டு டனல் வந்துருச்சு. சிவகார்த்திகேயன் மாதிரி அந்த கேப்ல அடி அடி போறான். இப்போ இருட்டா வேற ஆகி தொலைச்சிருமே. இதுல நீ எனக்கு முட்டி போட்டு ப்ரப்போஸ் எப்படி இந்த போட்டுக்குள்ள முட்டி போட்டு பின்னாடி சொர்க்க போட, நீயே உள்ள குதிச்சு தாமரப்பூ எடுத்து வந்து எனக்கு ப்ரப்போஸ் எதுவுமே அண்ணால. நீ இது சாக்கடை மோனி. சாக்கடையா இது? ஆமா, இதுல எப்படி நான் போய் தாமரப்பூ எடுக்கிறது? இந்த கப்பிள் வந்து சம்பந்தமே இல்லாம காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஷூட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி விடுங்க, நான் அந்த உலகத்தை சொல்ல வந்து சொல்லிடுறேங்க. நான் லவ் பண்ண காலத்துல இந்த சென்ஸ் ஸ்டார்டிங் பீரியட்ல அப்பதான் வந்து இங்க வந்துட்டாங்க துபாய் மோனி. அப்பதான் வந்து உலகம் சுற்று வாலிபையா இருந்தாங்க. வாலிபி சரி ஓகே, வாலிபையா இருந்து உலகத்தை சுத்தின்னு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நான் ஊர்ல இருந்தேன். நான் எப்போ ஊருக்கு வருவேன் அங்க இங்க இருந்து டெய்லி பேசினே இருப்பாங்க. இப்ப நாங்க 2 பேரும் இங்க இந்த போட்ல போயிட்டுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்டா இருக்கு. அதை சொல்லலாம்னு வந்ததுக்கு டைவர்ட் பண்ணி இங்க வந்து இப்ப பின்னாடி ரேடியோலாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கு. ஆமா, லைஃப் வந்து எங்களை நிறைய பிளேஸ்க்கு சர்ப்ரைசிங்கா கொண்டு வந்திருக்கு. அது வந்து இப்போ நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இப்போ வந்து அந்த கடை எதுவுமே மாறல, அப்படியே இருக்கு. இப்போ வந்த மாதிரி இருக்கு. ஆமா, எல்லா மெமரிஸ் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா எவ்வளவு தூரம் நம்ம லைஃப்ல தாண்டி வந்திருக்கோம். நான் இங்கெல்லாம் வந்து இவருக்கு போட்டோ எல்லாம் எடுத்து சீக்கிரமா அனுப்பிச்சிட்டு இருந்தேன். பாருங்க அண்ணா வேற கண்டுபிடிச்சிருவாரு சொல்லி பயத்துல அப்படிலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவரோடவே இங்க வந்திருக்கேன். இங்கதான் இனிமேல் எங்க லைஃப் அப்படிங்கும் போது நிறைய விஷயம் வந்து அவங்க அண்ணன் பின்னாடி தான் போயிட்டு இருக்காரு. நிறைய விஷயம் வந்து என்ன சொல்றது, ரொம்ப எங்களாலே நம்ப முடியல. இன்னுமே நிறைய விஷயம் என்னால நம்ப முடியல. இப்போ கூட சில டைம் ஒரு ட்ரீம்ல இருக்கோம், நம்ம நிஜமா துபாயில வேலைக்கு போறோமா, நிஜமா நம்ம லைஃப் இங்கதான் அப்படி வந்து நம்ப முடியல. பட் என்ன சொல்றது, கடவுள் வந்து அப்படியே கரெக்டா ரீடைரக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு எங்களை. லைஃப்ல பெஸ்ட் டெசிஷன் நான் எடுத்தது அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் நானா முடிவு பண்ணி எடுத்தது வந்து இவரை கல்யாணம் பண்ணது தான். ஆமா, அடிக்கடி என்னை வேற ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. அது வந்து அது அவரை சொல்லுவேன், நான் பண்ண மாட்டேன். சொல்றேன், நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணதான் எடுத்ததே பெஸ்ட் டெசிஷன். நான்லாம் நிஜமா என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே எங்க அண்ணன் வந்து வேலை விட்டுட்டு தேடுன்னு நீங்க சொன்னான். போடு ட்ரிப்டா போறாங்க. போடு நின்ன இடத்துல வண்டி சுத்துது. போடு மோனி வேற அங்க வேற அங்க காட்டு அங்க காட்டு ட்ரிப்டா கட்டவா அங்க பாத்தீங்களா? ஒரு திருநூறு சந்துக்குள்ள திருப்பி காமிச்சே பண்ணி மிரட்றிய மோனி. நாங்கலாம் டிரைவிங்கே பிறந்தவங்க, ஆனா கராஜ் பார்க்கிங் வராது. நான் 3 டைம் ஃபெயில். இன்சல்ட் பண்றேன். நான் என் கம்ஃபர்ட் ஜோன்லாம் விட்டு வெளியே ஒரு ஆளே கிடையாது. வந்து இவ்வளவு தூரம் வந்து நான் இங்க வேலை தேடி வேலைக்கு போறேன் அப்படிங்கறது நான் அப்பப்ப நான் வந்து வண்டியில வரும்போது யோசிச்சுட்டே தான் வருவேன். நம்மளாம் இங்க நிஜமா இப்ப நம்ம மட்டும் இருந்துதான் வந்திருக்க மாட்டேன். எங்க அண்ணன் எவ்வளவு சொன்னா, நீ விட்டுட்டு வா நான் இருக்கேன்ல அப்படின்னு. இருந்தாலும் எனக்குள்ள அந்த ஒரு பயம், அப்படியெல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருந்தேன். பட் இவரு அந்த புஷ் கொடுக்கல அப்படி சொல்லியிருந்தா நான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். அந்த பயத்தை போக்குனது யாரு? வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறது அவர் தான். நான் வந்து அவர் எந்த அளவுக்கு கூட்டு போறான்னு எனக்கு தெரியல. பட் அது எனக்கு தெரியல அவர் என்ன மாதிரி ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் மேரேஜ் என்ன பண்றது, என் கரியர் வைஸ் வந்து என்னை விட அதிகமா அவர் ஃபோக்கஸ்டா இருப்பார். அதுல நான் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு you are my best decision. மோனி இந்த அது வேணாம். பாரு, நீ முன்னாடி போனதும் நான் முன்னாடி போறதும் நம்ம முன்னாடி போறது. வண்டி முன்னாடி போக மாட்டேங்குது, என்ன பண்றது? அவன் இன்னும் திருந்தல மாமா. பாத்தீங்களா பாஸ் ஏதா ஐடியா பாஸ், நீ நேரா ஓட்டினா போகும் ஓகேவா. நீ மட்டும் முன்னாடி போகணும், நான் மட்டும் முன்னாடி போகணும் கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து முன்னாடி போகணும். அதுக்கு தான் அந்த புஷ். கரியர் வைஸ் தான் நானும் சொல்றேன். ஆனா என்ன வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணதில்ல. வர்க் போ அப்படிலாம் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும்ன்றதுல அவர் 100% இருக்காரு. பிடிக்கலையா நீ போக வேணாம், நான் பிடிச்சிருக்கா நீ எவ்வளோ தூரம்னாலும் ட்ரை பண்ண, நான் வந்து பேக்ரவுண்டாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி நான் இது சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. அந்த கல்யாணம் பந்தினே சோத்துலேயே இருக்கேன். சாரி கைஸ், அது வந்து பழக்க தோசம்.
அந்த கல்யாண மேடைக்கு போற வரைக்கும் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு மரண பீதி அப்படியாப்பட்ட ஒரு மரண பீதி. காலையில வரைக்கும் எனக்கு தெரியல, மேக்கப் முடியற வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களை மேடைக்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மொமெண்ட் வந்து எல்லா பொண்ணுங்களுமே அதை வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அடி வயிற்றுல இருந்து அப்படியே எனக்கு அம்மா ஓடிடலாமாமா ப்ளீஸ்மா அப்படின்னு நான் எங்க அண்ணன்கிட்டயே எங்க அவனையும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருந்தேன். ரீசன் வந்து ஏதோ ஒன்று பெருசா பண்ண போறோம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. லைஃப்ல ஒரு பெரிய கமிட்மென்ட் மாதிரில. சோ இது வந்து டோட்டலி என்னோட டெசிஷன். இது சரியா போனாலும் சரி தப்பா போனாலும் சரி அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போறது நான் தான். எனக்கு என்னன்னா ஐயோ இன்னும் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நிஜமாவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. வெளியே போய் அந்த மேடையில் இவரை பார்க்குற வரைக்கும் எனக்கு அப்படியே ஈரக்குளம்லாம் நடுங்கி போயிருந்தேன். அப்புறம் இவரை போய் அந்த மொமெண்ட் இவர் சிரிச்சுட்டே என்னை பார்த்தாரு. எனக்கு அப்போ வந்து அப்படியே டவுன் ஆகி நார்மல் ஆயிடுச்சு. ஓகே நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கோம், இவரை வந்து என்னைக்குனாலும் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி எடுத்த முடிவு தான். அங்க போக முடியும், ஏன் இங்கே திருப்புற? ஃபுல்லா ஓடி ரைட் ஓடி, அவ்வளவுதான். ஏன் மோனி இப்போ வந்து திருப்பி கல்யாணம் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, நேற்று என் ஃபோன்லயோ முன்னாடி என் ஃபோன்லயோ கல்யாணம் போட்டோ பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து இப்போ எங்க அண்ணன் வீடியோ எங்க அண்ணனோட அக்கௌண்ட் லாக் ஆனது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா என்னோட பெரிய கேலரியா அதுதான். எங்க பழைய வீடியோஸ் கொஞ்சம் அலைக்கடல் அதிகமா இருக்கீங்க. பழைய வீடியோஸ் பத்தி பேசினாலே அலைக்கடல் ஆயிருது. பழைய வீடியோஸ், எங்க கல்யாண வீடியோஸ், எங்க அண்ணா கல்யாண எல்லாமே நான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் மூட் அவுட்டா இருந்துச்சுனாலோ ஒரு மாதிரி இருந்துச்சுனாலோ நான் நிறைய அதான் பார்ப்பேன். இன்னும் அந்த மெமரிஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, அதை அடிக்கடி பார்த்து நாங்கள் கப்பலாக இருந்தது அந்த கப்பல் ஃபோட்டோ ஷூட் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிப்பேன். அதில் எனக்கு பார்த்துட்டு இருந்ததுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி சரி இப்போ வந்து நிறையா புது விஷயம் பண்ணுறோம், பட் அந்த தாலி கட்டின அந்த மொமெண்ட்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் கேட்டேன் இப்போ திருப்பி எனக்கு தாலி கட்டுறியாப்பா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் 60ஆம் கல்யாணத்துல எனக்கு ஒரு கட்ட முடியும், எனக்கு நினைச்ச சோகமாக வேற இருக்கு. இட்ஸ் ஓகே, பட் அதான் அந்த மொமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னுமே வந்து கண்ணு முன்னே எனக்கு அதெல்லாம் அழகா அப்படியே ஓடும், அது நல்லா இருக்கும். என்னை பத்தி ஏதோ நல்லதா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. போட்ல ஏதோ முட்டுக்குச்சு சரிங்களா, வண்டி போகல, நாங்களும் ஒரு முட்டு சத்துல முட்டின்னு இருக்கோம். எங்களை காப்பாத்துறதுக்கு ரெஸ்கியூ டீம் வந்துன்னு இருக்காங்க. மேடம் வந்து பசிக்க ஆரம்பிக்குது, அப்படியே பின்னாடி போக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெஃபே மாதிரி இருக்கு, போய் கூச்சா வாங்கி சாப்பிடுவோமா அப்படின்னா குதிச்சுல இங்கிட்ட ஆர்டர் பண்ணா டிரைவ் த்ரூ மாதிரி நாங்க போட்லயே டிரைவ் த்ரூ. அப்படியா? நம்ம என்ன கொஞ்சம் நம்மளே த்ரூ ஆக்கிடுவாங்க போல. ரெஸ்கியூ டீம் வர மாட்டேங்குது, மத்த டீம் தான் வராங்க. போச்சு, காப்பாத்த வரீங்களா? அவங்க எங்களை காப்பாத்தவே ஆள் வேணும்ன்றாங்க. ஆமா, ஆளாளுக்கு எங்களை காப்பாத்த ஆள் வேணுங்கிற மாதிரி சுத்தின்னு இருக்காங்க. காப்பாத்த ரெஸ்கியூ டீம் ஸ்பீடா வரும் பார்த்தா ஒன்றேங்கானா. எங்க அண்ணன் போனா ரெஸ்கியூக்கு ஆள் கூப்பிட்டானா என்னன்னு தெரியல. அவரை முதல்ல காப்பாத்தணும் யாராச்சும் எங்க முட்டி நின்று இருப்பாரு. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். ஏங்க ஆல்ரெடி முட்டி இப்பதான் முட்டிட்டு நிக்குதுன்னு இந்த அண்ணா வேற ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜாலி. இவர்தான் போட் நம்பர் 7. போட் நம்பர் S07 தினேஷ் ப்ரோ. இவர்தான் எங்களை இடிச்சாரு. வீடியோ ஆதாரம் இருக்கு गाइस. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ரெஸ்கியூ பண்ண ஆள் வந்துட்டாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அண்ணே. இந்த பட்டன் இங்கே தான் இருந்திருக்கு, இவ்வளோ நேரமும் இருக்கான்னு தெரியல. பின்னாடி மாட்டி விட்டாரு, ஏதோ கலண்டு இருந்திருக்கு போல. இடி அந்த மாதிரி. ஐயோ ஆன் ஆக மாட்டேங்குது गाइस. என்னை போட்டு மாற சொல்லுவாங்களோ. ஓடுது ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏதோ கலண்டு தொங்குது. டமாட்டமான சவுண்ட் வருது. காரணம் நாங்க இல்ல. என்ன கண்டிப்பா கரை தேத்திருப்பாமா. பைக் காட்டியெல்லாம் இடிச்சு போயிட்டாப்ல, எதுவும் தெரியாது எங்களுக்கு. ஏன்னா இடிச்சா மாமனை கால வர்றியே. அவர் காப்பாத்த போறேன்னு போனாரு, ஆளையே காணோம் திரும்பி. அவரோட டேன் முடிஞ்சு போச்சு. காப்பாத்துறக்கு ஆள் அனுப்பிச்சாரா இல்லையா, அதான் மேட்டர். காப்பாத்த ஆள் வந்தாப்ல, பின்னாடி மாட்டினாரு. நீ இங்கிட்ட பார்த்து ஓட்டல, இந்த மாதிரி தான் எனக்கு கொண்டு போயிடுச்சுன்னு இருக்கேன். அதெல்லாம் கரெக்டா இருக்கு. வா இப்போ இத பார்க்க நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. ஃபைனலி நாங்க தப்பிச்சிட்டோம். ஹேண்ட்ஸமா இருக்கலாம் ரைட். ஆமா வாவ். என்ன மட்டும் ஜூம் இன்ல எடுத்துறப்பதானே அசிங்கமா. இல்ல மோனே, உனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது லைட் பக்கத்துலலாம். அப்படியே சரி. கமெண்ட்ல வந்து கேட்பாங்க அவ பியூட்டிஃபுல்லா போடா அந்த பக்கம். கேமரா கூட என் கண்ணு வழியா பாக்குறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியுது. இன்றான்ல நிறைய போறான்டா. வாவ், நல்ல விஷயம் சொல்லிருக்காரே. எப்படி போட்டோ பாத்தீங்களா? நைஸ். படிங்கடா பேர பசங்களா இதெல்லாம் பார்த்து. ஆமா ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. யா கோர்ஸ் ஸ்கில்ஸ் படிக்கிறீங்களோ இல்ல, இதுதான் முக்கியம். சந்தோஷமா வாழ்வது எப்படி, மனைவியை சந்தோஷமா வைத்துவது எப்படி.
மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே. இப்போ நான் கல்யாணம் முடிக்கிற புதுசுல ஒன்று சொல்லியிருப்பேன், கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு ஒரு புக்கு போட்டிருந்தேன். அந்த புக்கெல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? இப்போ கல்யாணம் முடிச்சு மனைவி சந்தோஷமா எப்படி வைத்துக் கொள்வது எப்படின்னு இன்னொரு புக்கு போட போறேன். சூப்பர். சரிங்களா? அந்த புக்கை போட்டதுக்கு அப்புறம் இருக்கு, யாருக்கு யாராலையும் அந்த புக்கை போட முடியாது, என்னாலே முடியாது. சரிங்களா? கடல்லே இல்ல அந்த புக்கு. கடவுளே வந்தாலும் எழுத முடியாது. ஏன் மனைவி சந்தோஷப்படுத்த முடியாதா? சந்தோஷமா இருந்துக்கலாம். ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஏன் மனைவி மாதிரி இன்னொரு மனைவி உனக்கு ஒரு மனைவி தான்லே, ஒவ்வொரு பொண்ணும் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லணும். வாக்கியமே தப்பா இருக்கு. புக்குனால கொஞ்சம் ஆத்திரம் மாற போறேன், அதனால. ஓகே, இருந்தாலும் ஒவ்வொரு மனைவின்ற உனக்கு எத்தனை மனைவி? அதெல்லாம் ஒரே ஒரு மனைவி தான். இந்த ஜென்மத்துல இந்த ஒரு மனைவி போதும். அடுத்த ஜென்மத்துல ஒரே ஒரு மனைவி. ரெண்டு பாப்பா அந்த மாதிரி வேணாம், ஒரு பாப்பாவே போதும். பாப்பாலாம் வேணாம். சரி, ஓகே, ரொம்ப பேச வேணாம். ஓகேங்களா? இந்த எபிசோடை இந்த இருட்டிலே முடித்துக் கொள்கிறோம். இப்போ டனல் வந்துருச்சு. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட் சந்திக்கிறோம்.